யாவரும் பரிசுத்த வேதாமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக சங்கீதம் 103 அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க. யெகோவா தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் நல்லவைகள், அதன் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நல்லது, அதன் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, எதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும், எதுக்கு நாங்கள் முழு உள்ளத்தோட அந்த நன்றியை செலுத்தணும்டா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் மிக முக்கியமான வார்த்தை. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஹல்லேலூயா. Oh my Lord, oh Jesus, oh rabashala bariado rabashikala barianta la rabanda la rabashala bariant libero shamalanta la bariada rabashala barianto ricolori me mandara la rashamalanta rabashi bibi mirando shamale mamonto ramoshala. Jesus. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. Oh, Holy Spirit of God, I give the glory. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. Lift up your hands. யாவரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆவியானவருடைய பரிசுத்த வேகம். Yes, I felt that presence of cloud. I felt that glory of cloud. Oh, rababababababa shabababa ribabababa. Yes, yes sister, yes brother. Oh, I felt I feel the presence of cloud, glorious cloud. Oh, mama sham, mama mam, shala, mama sham, daran, mama shama. கவனமாய் கவனிங்க. இயேசு செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாள் மறக்காம இருக்கணுமா இருந்தா, உங்களுடைய உதவி நேரத்திலே, உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்திலே யாராவது, அதாவது அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ, ஈவன் உங்களுடைய சைக்கிளுக்கு காத்தடிக்கிறதுக்கு 2 ரூபா காசு யாராவது கொடுத்து உதவி இருந்தால் அதை கூடி நீங்க என்ன செய்யக்கூடாதான், மறக்கக்கூடாது. 1 ரூபா நோ, மறக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அது உங்களுக்கு பெரிய உதவி. இப்போ உங்களுக்கு அது ஜஸ்ட் டஸ்ட், இட்ஸ் டஸ்ட். ஆனால் அப்போ உங்களுக்கு அது என்னவா இருக்கும், பெரிய உதவியா இருக்கு. ஸோ அப்படியான நேரங்கள் வரும் பொழுது சின்ன உதவியா இருந்தாலும் அந்த சின்ன உதவியை கூடி நீங்க உங்களோட வாழ்நாளில் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளுமே மறக்கக்கூடாது, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒரு தம்பி இன்றைக்கு பெரிய பாஸ்டர், ஆனால் அன்றைக்கு ஒரு தம்பி என்னுடைய சர்ச்சில் வந்து பெயிண்ட் அடித்தார். சின்ன பெயிண்ட், கொஞ்சம் பெயிண்ட் அடித்தார். மதில்ல வந்து பெயிண்ட் அடி, நான் அடிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அவர் பெரிய பாஸ்டர். அவர் என்னை சந்திச்சு எனக்காக ஜபிக்கும் பொழுதும், நான் அவருக்காக மாறி ஜபிக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை சொன்னேன், பாஸ்டர் நீ வந்து இந்த மதில்ல அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சியே, I never forget you, I never forget you. அவருடைய கண் கலங்கிட்டு நான் என்ன சொல்லுவான்னு தெரியுமா, அந்த ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் அடிக்கிற பெரிய வேலை இல்லை, நானே அடிச்சிருவேன். ஆனால் என்ன அடிக்க வேணாம், நீங்கள் அடிச்சிட வேணாம், நான் அடிக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரஷ்ஷை தூக்கி அந்த பெயிண்ட் அடித்தாங்களே, I never forget that. அப்போ தான் ஆண்டவர், அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய உதவிகளையும் நம்மளோட இதயம் மறக்காதே. Hallelujah. Mayu, come quickly, quick. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதா. நான் சாட்சி சொல்லணும்னு வரல, நான் வெளியில் அங்கே பின்னுக்கு சைட்டில் தான் மகனோட இருந்தேன். ஆனால் இந்த பாட்டு படிக்க என்னால் அவர்கிட்ட இருக்க இல்லாமல் இருந்துச்சு. நான் அடுத்த கிழமை நைட் ஃபாஸ்ட்டோட கொஞ்சம் கதைக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன், ஃபாஸ்ட்டை நான் ஆன்சர் பண்ணலை. இன்றைக்கி சாட்சி சொல்லணும்னு நான் வரவும் இல்லை. ஆனால் திடீரென்று கர்த்தர் செய்த நன்மைகள் இந்த பாட்டு என்ன இருக்க விடலை. அதை நான் திடீரென்று எழுமிட்டு உள்ளே வந்தேன். நான் எனக்கு இப்போ நான் யூனிவர்சிட்டி படிச்சிருக்கும் போதும் யூனிவர்சிட்டி முடிஞ்சதுக்கு பிறகும் நான் ஆண்டவரோட உடன்படிக்கை ஒன்று பண்ணியிருந்தேன். ஆண்டவரையும் நான் எனக்கு ஏற்ற வேலையிலும் தேவைகளை சந்திப்பீங்க, நான் கவர்மெண்ட்டுக்குள்ளே நான் போனேன்னு சொன்னால் நான் தனியாராக வேலை செய்யக்குள்ளேயும் நான் தசமபாகத்தில் ஒழுங்காக இருப்பேன், எல்லாத்துலேயுமே ஆண்டவருக்கு சரியாக செய்வேன். அப்போ நான் வேலை கிடைக்க முதல் இருந்தே நான் ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை ஒன்று பண்ணியிருந்தேன்.
ஆண்டவரே நான் எனக்கு கவர்மெண்ட்டுக்குள்ளே வேலை கிடைச்சா நான் முதல் மாத சம்பளத்தை அதில் ஒரு ரூபா கூடி எடுக்காமல் நான் என் ஆண்டவருக்காகவே கொடுக்கணும் என்று தான் நான் ப்ரே பண்ணி அது ஆண்டவரோட உடன்படிக்கை நீண்ட காலமாக இருந்தது. எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சி நேற்றைய தினத்தில் என் பேங்குக்கு என் சலாரி முதல் மாத சலாரி போட்டிருந்தாங்க. அப்போ நான் அதை எடுத்து போய் பேங்க்கு போய் அந்த சலாரி அப்படியே எடுத்துகிட்டு மல்கியாவுக்குள்ளே வச்சு நானும் என் ஒய்ஃபும் ப்ரே பண்ணிவிட்டு அதில் ஒரு வாயும் தொடாமல் நான் அப்படியே வச்சுட்டு நான் பாஸ்டர் கொண்டு நேற்று கொடுக்குறதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். நான் பாஸ்டர் ஆன்சர் பண்ணலை. நான் இப்போ இந்த சொல்கிறது நான் இந்த சலாரியை நான் அப்படியே கொடுத்துன்றதுக்கு விட ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கார். நிறைய பேர் ஆண்டவரோட சரியான ஒரு உடன்படிக்கையை செஞ்சீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றணும். கொடுக்குறமண்டு இல்லை, அந்த விசுவாசம் இல்லாமல் கொடுக்க இல்லாது. அந்த விசுவாசத்தை பார்த்தா ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை சரியாக நிறைவேற்றுவார். அப்பயும் நான் அதை வச்சுட்டு அப்படி வச்சுட்டு நான் சலரி அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த தசமபாகத்தை நான் எண்ணும்போது தசமபாகம் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு நெடையாக இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு போராட்டம், ரெண்டையும் நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் திரும்ப நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவர் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் நான் ரெண்டையும் செய்யணும். அப்போ இந்த மனசுக்குள்ளே ஒரு விஷயம் வந்துச்சு. நான் வேறொரு சமயத்தில் இருக்கும்போது ஒரு உண்டியலுக்குள்ளே ஒரு ரூபா காசு போடுறதுக்கு யோசிக்கிற என்ன இப்படி ஆண்டவர் செய்கிறேன்டா, ஆண்டவர் இதுக்கு மேலேயுமே நான் செய்வார்ன்னு நான் அதை செய்கிறேன். நீங்களும் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா ஆண்டவர் இன்னும் அற்புதங்கள் செய்வார் என்று சொல்கிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆயிரும். அல்லேலூயா. ஒரு ரூபா காசு போடுறதுக்கு நீங்கள் உண்டியல்ல ஒரு ரூபா காசு போடுறதுக்கு யோசிக்கிறாள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியான ஆக்களை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறவர்களாய், அதாவது போட்டதும் இல்லை பாஸ்டர், அது சரிதான். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, ஒரு ரூபா காசு ஈயாதவர்களை கூடி இன்றைக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ தம்பி ஒரு பாயிண்ட் சொன்னது என்னடா, உனக்கு விசுவாசம் இருந்தால் தான் கொடுப்பா. ஓகே, விசுவாசம் இல்லைன்னா நீ கொடுக்க மாட்ட. யாரு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா தேவன்ல விசுவாசம் இருக்கிறவங்க தான். அவர் எனக்கு செய்வாரா அப்படின்னு போடுறவன் இருக்கிறானே அவன் விசுவாசிக்கிறவன். செய்வாரா அப்படின்னு கேட்கிறவன் என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும் உண்மை. என் இதயம் சொல்லும், என் உதடும் பாடும், நீர் மட்டும். உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோறும் உதறி போனா. உண்மையில்லா உலகினில் உயிர் தவித்தேனே, உறவென்று நினைத்தோறும் உதறி போனா. ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தி வாக்கு தத்துவம் தன்னை திடப்படுத்தினீ. ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தி வாக்கு தத்துவம் தன்னை திடப்படுத்தினீ. ஆனாலும் வாழ்வில் திரும்ப வர செய்தி வாக்கு தத்துவம் தன்னை திடப்படுத்தினீ. நீரையும் வாழ்வில் திரும்ப வர செய்தினாலே, வாழ்வில் திரும்ப வர செய்தீர். ஆனாலும் திரும்ப வர வாக்கு தத்துவம் திடப்படுத்தினீ. ஆனாலும் திரும்ப வர வாக்கு தத்துவம் ஒரு
Remanatu mahashili arnebosa. Nasipi. Jesus. Lebodosha malabari alantu mahashi. Turia la mashandolo romoshala. Umayai pesum sin குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே கொடுமையாய் பேசும் சில குரலை கேட்டே நம்பிக்கை இல்லாமல் நினைவில் துடித்தே நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே என் சுமை சுமந்து கொண்டு நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே Jesus Jesus என் இதயம் என் மனசாட்சி என் ஆவி என் ஆத்துமா என் சரீரம் முழுவதும் சொல்லும் நீதான் உண்மையான அன்பு நீதான் உண்மையான அன்பு நீதான் உண்மையான அன்பு நீதான் உண்மையான அன்பு Yes Yes Lord Jesus என் இதயம் சொல்லும் என் உதடும் நீர் மட்டும் உண்மை அன்பு என்று அப்படியே அவருடைய கரங்களை உயர்த்தி என் இதயம் சொல்லும் என் உதடும் பாடும் நீர் மட்டும் உண்மை அன்பு என்று என் இதயம் சொல்லும் என் உதடும் பாடும் நீர் மட்டும் உண்மை அன்பு என்று. Yes Lord எங்களை நேசிக்க எங்களை உண்மையா நேசிக்க எங்களை நேசிக்க 1000 பேர் இருக்கலாம் ஆனா எங்களை உண்மையாய் நேசிக்க நீர் ஒருவர் மட்டும்தான் நீர் ஒருவர் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் நேசிக்க நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களுக்கு எந்த சூழ்நிலை whatever situation என்ன சூழ்நிலையா இருந்தாலும் எங்களை நேசிக்க இயேசுவே நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு நீர் மாத்திரம்தான் நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே என் சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே சொல்லுங்க once more நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே Come on everyone நினைவில் வரும் பாரம் சுமந்தவர் நீரே சுமை சுமந்து கொண்டு உதவி நீரே Luke chapter 7 verse 6 and 7 Then Jesus went with them and when he was not far from the house the centurion sent friends to him saying unto him
Lord, trouble not thyself, for I am not worthy that thou shouldest enter under my roof. Wherefore neither thought I myself worthy to come unto thee, but say in a word, and my servant shall be healed. Viewers of all over the world, consider me. This is very important. The centurion says, I am not worthy. Yes, we are not worthy. We are not worthy. But Jesus never looked unworthy. Jesus need your broken heart. Jesus need your broken spirit and contrite heart. Maybe someone has broke your heart. Break your heart. Someone has maybe break your spirit and soul. Jesus never forget you, because He need your broken heart, sister. He need your broken spirit, sister. He need your broken contrite spirit. He never forget you. He never despise your prayer. He never despise your fasting. He never despise your broken heart. He never despise you, sister. He never despise you, because He loves you. You and I unworthy. You and I not worthy. But Jesus never forget you and forget us. This is very important point. Centurion says, I am not worthy. I am not worthy. It's true, sister. It's true, brother. We are not worthy. We are not worthy. So don't worry. He never despises your prayer. He never despises your heart, broken heart. He never, forever, He never despises. Jesus loves you. I have to preach in temple. Thank you so much. Appreciate it. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது, வீட்டுக்கு சமீபமான பொழுது, நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய், நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக நான் எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே, நான் பாத்திரவான் அல்ல. சென்சூரியன், அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. நான் உம்மிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரவானாக நான் எண்ணவில்லை ஆண்டவரே. I am not worthy. ஆனா ஒன்று தெரியும், நான் தகுதி இல்லாதவனாய் இருந்தாலும், நான் பாத்திரவானாய் இல்லாதவனாய் இருந்தாலும், எனக்கு ஒன்று தெரியும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
சொல்லி முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கவனி, அந்த 100க்கு அதிபதி தன்னை பாத்திரவானாக எந்த வகையிலையும் பண்ணவில்லை. என் கூரைக்கு கீழே நீ வருவதற்கு, இயேசுவே என் கூரைக்கு கீழே நீ வருவதற்கு, என் வீட்டு வாசல் படி நீ மிதிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. At the same time நான் உம்மண்டை வருவதற்கும் என்னை பாத்திரவான், நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி உம்மண்டை நோக்கி வருவதற்கும் நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. ஆனா எனக்கு நன்றாகவே தெரியும், நீர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் மணிமகுடம் சூட்டுவார். Yes, yes. Listen. இயேசுவின் அன்பு, இயேசுவின் மனதுருக்கம், இயேசுவினுடைய கிருபை, இயேசுவினுடைய காருண்யம், இயேசுவினுடைய தயவு எப்படிப்பட்டது தெரியுமா? நானும் நீ பாத்திரவானா இல்லாட்டியும் என்னை உன்னை தேடி வந்து ஆசீர்வதித்து எங்களை கிரவுன் ஆண்டவர் சூட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ், செஞ்சுரியனுக்கு அது தெரியும் சிஸ்டர். 100க்கு அதிபதிக்கு அதுக்கு அவனுக்கு நல்லா தெரியும், நான் பாத்திரவான இல்லாட்டியும் எனக்கு தெரியும் அவர் சுகமாக்குவார், எனக்கு தெரியும் அவர் ஆசீர்வதிப்பார், எனக்கு தெரியும் அவர் நன்மையை மாத்திரம்தான் செய்வார், எனக்கு தெரியும் அவர் என்னை உயர்த்துவார், என்னை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Don't worry, கவலைப்பட வேணாம். ஏன் தெரியுமா? செஞ்சுரியனுக்கு செய்தவர் யாரு? 100க்கு அதிபதிக்கு செய்தவர் எனக்கு உனக்கும் செய்ய மாட்டாரா? எஸ், நிச்சயமா செய்வார். அவனுக்கு ஒன்று இருந்தது சிஸ்டர், நிச்சயமாக அவர் செய்வார் என்கிற விசுவாசம் இருந்தது. அவர் என்ன வீட்டை வரலாட்டியும் நான் அவரை சந்திக்கலாட்டியும் அவர் எனக்கு செய்வார் என்கிற faith, அந்த faith, அந்த விசுவாசம் அந்த செஞ்சுரியனுக்குள்ள இருந்தது, அந்த 100க்கு அதிபதிக்குள்ள இருந்தது. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நம்முடைய பாத்திரமான அன்வதி, அதாவது பாத்திரமற்ற நிலைமை, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா அப்படி என்ற ஒரு அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. நான் உனக்கு சொல்றேன், செஞ்சுரியனுக்கும் அதே நிலைதான். ஆனா அவனுக்கு ஒன்று இருந்தது, இயேசுவின் அன்பின் மேல ஒரு விசுவாசம் இருந்தது. செஞ்சுரியனுக்கு ஒன்று இருந்தது சிஸ்டர், இயேசுவினுடைய அந்த அன்பு, அந்த அநாதி அன்பில அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எஸ், அவர் எனக்கு செய்வார், அவர் என் வேலைக்காரனை சொசமாக்குவார், என்னுடைய நன்மையினால் அல்ல, ஏன்னா நான் நன்மை செய்கிறவன் அல்ல. எஸ், நன்மை செய்கிறவன் அல்ல. தேவன் 100க்கு அதிபதிக்கு நன்மை செய்தவர். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எனக்கு உனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். அப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய அல்லேலூயா போட்டு பார்ப்போம். எஸ், தட்ஸ் ரைட். இந்த பாரு, 100க்கு அதிபதி விருத்த சேதனம் இல்லாதவன், 100க்கு அதிபதி ரட்சிக்கப்படாதவன். ஆனா அவனுக்கு ஒன்று இருந்தது, அவனுக்கு தெரியும் நான் பாத்திரம் இல்லைதான். ஆனா இயேசு என் வீட்டில் வரலாட்டியும் நான் இயேசுவை சந்திக்கலாட்டியும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு என் வீட்டுக்கு அற்புதம் செய்வார், இயேசு என்னுடைய வேலைக்காரனுக்கு அற்புதத்தை செய்வார். அவன் வைத்தது இயேசுவின் மேல் வைத்த அந்த அன்பின் மேல் வைத்த அந்த விசுவாசம் தான். வேதம் சொல்லுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை சில வேளை செய்வேன். அப்படி இருக்கு, செய்வேன். இது சொன்னது யாரு தெரியுமா? யாரு? மணியக்கா, இயேசு. ஹல்லேலூயா. இயேசு கிரியேட்டர், your dad. அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அப்படின்னா நீ பாத்திரவானா இருந்தா நான் அதை செய்வேன் என்று சொல்லல,
சொல்லியிருக்கிறார். அங்கே அது இருக்கா? பாத்திரவானா இருந்தால் நான் அதை செய்வேன். நீ என்னிடத்துல வாரதுக்கு பாத்திரவானா இருந்தா நான் அதை செய்வேன். நீ நல்லா உபவாசிச்சா நான் அதை செய்வேன் சொன்னாரா? நோ. அவர் சொன்னார், நீ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், நீ பாத்திரவானா இருக்கிறியா பாத்திரவானா இல்லையா அப்படி என்ற கண்டிஷன் போடவே இல்லை. அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். Clap to God. ஆண்டவர் என்னிடத்துல காண்பித்தது இதுதான். நான் இந்த இடத்துல என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன இடத்துல, நீ பாத்திரவானா இருந்து என்னட்ட கேட்டா நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறனா அப்படி என்ற ஒரு உணர்வை எனக்குள்ள தந்தார். நான் சொன்னேன், நோ லார்ட் அப்படின்னு சொல்லலையே. நீ உபவாசிச்சா தருவேன், நோ லார்ட் நீர் அப்படி சொல்லலையே. நீ நல்ல 1000 மணித்தல ஜெபிச்சா தருவேன், நோ லார்ட் நீர் அப்படி சொல்லலையே. அப்ப நான் என்ன சொல்லி இருக்கிறேன்? நான் சொன்னேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் அப்படிதான் சொல்லி இருக்கிறீங்க. அப்ப அவர் சொன்னார், எஸ் நான் செய்வேன், நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும், நீ பாத்திரவானா இருந்தாலும் சரி பாத்திரவானா இல்லாட்டியும் சரி, எந்த நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. லிசன், கவனிங்க. பேதுரு ஒரு முறை மேல் வீட்டு அறையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நான் நினைக்கிறேன் அவர் பசி தாங்க மாட்டாரு. மேல் வீட்டு அறையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பசி எடுத்துதான், பசி கீழே தூங்கிட்டு. ஸோ அந்த பசிக்கிற நேரம் பார்த்து ஆண்டவர் பாருங்க, அவர் பெரிய கில்லாடி. ஆண்டவர் அந்த பசிக்கிற நேரம் பார்த்து ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார். அது என்ன தரிசனம்னா, வானத்திலிருந்து ஒரு கூடு அப்படியே இறங்கி வந்துதான். அந்த கூட்டுல பண்டி, நண்டு, கனவா, இறால் எல்லாமே சரியா, ஊர்வனை, பல்லி, பாம்பு, சைனீஸ் சாப்பிட்றது எல்லாம், சைனீஸ் ஃபுட் எல்லாமே அதுல அப்படியே இறங்கி வந்தது. இவருக்கு சைனீஸ் ஃபுட்டை கண்ணோடனே அலர்ஜி. ஸோ அப்ப இவர் சொல்றார், ஆண்டவரே இந்த அருவருப்பானவைகளை நான் தீட்டுள்ளதை சாப்பிடுவது, நான் தீட்டா இருக்கிறத நான் தொட்டே இல்லை ஆண்டவரே, ஏன் இப்படி காட்டுறீங்க? அப்ப அவருக்கு ஒரு சத்தம் கேட்கிறேன், தேவன் சுத்தமாக்கினதை அசுத்தம் என்று எண்ணாதே, சொல்லாதே. தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. சம்டைம்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் பாத்திரம் மேல நம்முடைய எச்சவன் அசுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு பாஸ்டரை ஆண்டவர் அனுப்புவார். அவர் ஜெபம் பண்ணி கொண்டு சொல்லுவார், அவர் சொன்னது ஜெபம் பண்ணி கொண்டு, தேவன் சுத்தமாக்கினதை தீட்டு என்று சொல்லாதே. நான் சொன்னேன், என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், தேவன் சுத்தமாக்கினதை தீட்டு என்று சொல்லாதே. அப்படி அவருக்கு தெரியாது நான் என்ன சொன்னேன், அவருக்கு தெரியாது. ஆனா அவர் திடீரென்று ஜெபம் பண்ணி போட்டு இதை சொல்லிட்டு போனார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் சுத்தமாக்கினது. அல்லேலூயா. பிலாத்து சொல்லுகிறார், சிலுவையிலே அந்த ஒரு போர்டை எழுதி போட்டுட்டு, நான் எழுதினது
எழுதினதே அப்படி என்று பிலாத்துக்கு அந்த தில் இருக்குமாண்டா, இயேசு சொல்லுகிறார், நான் கழுவுனது, நான் மன்னித்தது, நான் புதிய சிருஷ்டி ஆக்கினது, அதை நீ எண்ணிக்கொண்டே இரு, அதை எண்ணிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஒருத்தன் நான் பாவி என்று சொல்லும் வரைக்கும் அவன் பாவத்தில் இருப்பான். ஒருத்தன் தேவனுடைய வார்த்தையின்படியே நான் புதிய சிருஷ்டி, கிருபைக்குட்பட்டு இருக்கிற நான் பாவம் என்னை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே அவன் பரிசுத்தமான அந்த அஃபெக்டுக்குள்ள வந்துட்டான். குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு பேசுகிறார். நாம் பாத்திரமற்றவர்களாய் இருந்தாலும் பாத்திரவான்களாய் இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நற்கிரியை துவங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் முடிவு பரியந்தம் அவர் நடத்தி வைப்பார். பாதியில கைவிடுறதுக்கு அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் புறக்கணிச்சு ரிஜெக்ட் பண்ணின பொழுது டிஜிஎஸ் தினேரன் கூட ஒரு தீர்க்க தரிசனம் என்னை நோக்கி வந்தார். ஆமா, எல்லாருமே புறக்கணிச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டிஜிஎஸ் தினேரன் கூட வந்தார். என்ன தெரியுமா? 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் கைவிடட்டா, யாரெல்லாம் போட்டுட்டா, நான் உன்னோட வச்சிருக்கிற நீ சமாதானத்தின் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நிலை பெறாது. ஹல்லேலூயா. அது மட்டும் நிலை பெறாது, என் கிருபை விலகாது. அந்த கிருபை இருந்தா போதும். அப்படி ஆண்டவர் நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க, ஒரு நாளும் மறவாதே, இயேசு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரமான கரங்களை. இயேசு செய்த நன்மைகளை இப்படியே அவர் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவுள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். நேற்றும் இன்றும் அன்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். You are blessed. You are blessed. You are blessed. In the name of Jesus,
You are blessed forever. Amen. 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 God bless you. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose
in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisavirasingham Square, Batticaloa, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මාව ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41/10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.